வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சத்ரு வெல்ல ராஜவசியம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கைங்கிற ஒன்று இல்லைங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது கருத்தியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தவங்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிறவங்க இங்கே யாரும் கிடையாது. அடுத்தவங்களை கெடுக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சத்துருக்களை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, இதை எப்படி சித்தர் பெருமக்கள் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது 100க்கு 100% வேலை செய்யும். இந்த மையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னா சத்துருக்கள்ங்கிற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொன்னாவரை கையாந்தகரை. இந்த கையாந்தகரைனா கரிசலாங்கண்ணி மாதிரியே இருக்கும், தரையோட தரையாக படர்ந்துருக்கும். அதுக்கு பிறகு தான் கையாந்தகரை. அது அடுத்தது வெள்ளை இருக்குது, விஷ்ணுகாந்தி. இந்த அனைத்துக்கும் இந்த எல்லா மூலிகைக்கும் காப்பு கட்டிங்க, சாப நிவர்த்தி பண்ணிவிடுங்க, தூப தீபம் காட்டுங்க, சைவ பலி கொடுங்க. சைவ பலினாக்கா ஊமத்தங்காய், எலுமிச்சங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு ஆணி வேற அறாமல் எடுத்துகிட்டு வந்து ஒன்று நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சிங்க. காய வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா புதிய மண் சட்டியில் போட்டு கருக்கி எடுத்துங்க. எடுத்து கல்வத்தில் இட்டு சிற்றாமனுக்கு எண்ணெய் அதை விட்டு, அதான் ஏரண்ட தைலம்னு சொல்கிறது, அதை விட்டு நல்லா அரைச்சிங்க. அரைச்சிக்கிட்டு அதை கூட என்ன சேர்க்குறீங்கன்னா புனுகு, கோரோஜனை, கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து 3 ஜாமம் இடைவிடாமல் நீங்கள் அரைத்து எடுத்து சிமெண்டில் பத்திரப்படுத்தி வச்சிங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பூஜையில் வைக்கணும். பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது அந்த மைக்கு உரு கொடுக்கணும். அதுக்கான மூல மந்திரம், இந்த மை வேலை செய்யணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக உரு கொடுக்கணும். உச்சரிப்புகள் சரியாக இருக்கணும், கால பிரமாணங்கள் சரியாக இருக்கணும். ஓம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதே கால பிரமாணத்தில் தான் வரணும். நீட்டல் மடக்கல்லாம் இருக்கக்கூடாது. ஹம்னு சொல்லிட்டிங்கன்னா ஹம் தான், ஜடான்னு சொல்லிட்டிங்கன்னா ஜடா தான். இப்படி தான் ஓம் ஹம் ஜடா மகுடதாராய உக்ர ரூபாய துஷ்ட சத்ரு சம்ஹாரணாய ஜடா முனீஸ்வராய நமக. இதான் அந்த மந்திரம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஓம் ஹம் ஜடா மகுடதாராய உக்ர ரூபாய துஷ்ட சத்ரு சம்ஹாரணாய ஜடா முனீஸ்வராய நமக. இது தாங்க அந்த மந்திரம். 1008 உரு கொடுத்தால் அது சித்திக்கும், மை உயிர் பெறும். இந்த மையை நீங்கள் எடுத்து இட்டுக்கொண்டு எதிரியோட முன்னால் போனாலே போதும். எதிரி விலகி வணங்கி நிற்பார். உங்களை பார்த்ததையுமே நடுங்கி கொலை நடுங்கி போய் வணங்கி கையை கட்டி நிற்பாங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு வசியமாவாங்க. சகலமும் வசியமாகும். யாரையும் வெல்லுகின்ற வசீகரிக்கின்ற திறமையான வழி இதுதான். இந்த மையை பயன்படுத்த தான் திறமையான வழின்னு பிரம்மன் மீது ஆணையிட்டு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மை தான் இது. செய்து பயன்பெறுங்கள். அடுத்ததாக ராஜவசியம். இந்த ராஜவசியம் எப்படி செஞ்சுருக்காங்க? இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்துக்கும் அரசு அலுவலில் உள்ள அதிகாரிகள்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. மனசாட்சியோடு எந்த வேலையும் அவங்க செஞ்சு தர மாட்டேன்றாங்க. அப்போது அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் வசப்படுத்துறது தான் இன்றைக்கி ராஜவசியம். இன்றைக்கி ராஜாக்கள் கிடையாது, மந்திரிமார்கள் கிடையாது, மற்ற குறுநீர் மன்னர்கள் கிடையாது. அப்போ ராஜவசியம்னா எதுக்கு பயன்படுத்துறதுன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட மேலதிகாரிகளை வசப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய மையம் இது. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சிட்டு உடல் சுத்தம் செஞ்சுட்டு இஷ்ட தெய்வத்தை பூஜித்து வழிபாடு பண்ணிக்கிட்டு, இறைவா இந்த மூலிகையை நான் எடுக்க போகிறேன், ராஜ விஷயத்துக்கான மூலிகை எடுக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் உடன் இருந்து எங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பூனை வணங்கி மூலிகை அதுக்கு காப்பு கட்டுங்க. பூனை வணங்கினாக்க குப்பைமேனியும் சொல்கிறாங்க. பூனை வணங்கின்னு இன்னொரு மூலிகையும் இருக்குது. பூனை வணங்கி குப்பைமணியும் பயன்படுத்தலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. வெள்ளை இருக்குது, குறுந்தொட்டி, பொன்முசுட்டைக்கு இன்னொரு பேர் வட்டத்திருப்பி. இந்த மூலிகைக்கு எல்லாம் காப்பு கட்டுங்க.
காப்பு கட்டிட்டு நீங்கள் வந்துடுங்க. சனிக்கிழமையில் காப்பு கட்டினீங்கன்னா சனிக்கிழமை போயிட்டு அதுக்கு தூபதீபம் காட்டிட்டு வாங்க. இப்படி காட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும். கிரகணம் என்றைக்கு வருதோ அந்த கிரகணம் பிடிச்சிருக்கிற நேரத்தில் இதை எல்லாத்தையும் ஆணிவேர் ஆறாமல் எடுத்துகிட்டு வரணும். அந்த வேர் பிடிங்கிட்டு வந்துட்டு பலமான தீ மூட்டை, மிதமான தீ கிடையாது, ஒன்றா சட்டியில் போட்டு கறிக்கு எடுக்கணும். மிதமான தீ மூட்டாதீங்க, பலமான தீ, அதிகமான தீ மூட்டி கறிக்கு எடுக்கணும். கறிக்கு எடுத்து அதாவது புது மண் சட்டியில் போட்டு ஒன்றா கறிக்கு எடுத்துக்கிட்டு புனுகு, கோரஜனை, அது கூட பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க, வைத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. நச்சுத்தன்மை, விஷத்தன்மை நிறைந்தது அதை சுத்தி செய்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். பூரத்தை எப்படி சுத்தி செய்யணும்னு தெரிஞ்சுங்க. அப்படி இல்லை சித்த நூல்களில் பாருங்கள், இல்லைன்னா நான் கொடுக்குறேன் எப்படி சுத்தி செய்கிறதுன்ட்டு. நான் அது எப்படி சுத்தி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. சித்த நூலில் தேடி கண்டுபிடிச்சி தான் நான் சொல்லணும். பூரத்தை சேர்த்துங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பூரத்தை சேர்த்துங்க, கஸ்தூரி குங்குமப்பூ கூட சேர்த்துங்க, எல்லாமே சமநடையாக எடுத்துக்கிட்டு பசு நெய் விட்டு அரைச்சி மையாக்கி எடுத்து சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு பூஜையில் வைத்து பிரணவத்தை உருவேற்றணும். இந்த ஓம்ங்கிற ஓங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்த உடனே ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி பிள்ளையார் சுழி போடுறோமோ அது மாதிரி இந்த ஓங்காரத்தை உரு கொடுக்கறது நல்ல விஷயம். அது ஓங்காரத்தை பிரணவத்தை உரு கொடுத்துங்க. காளி தேவியை தியானித்து ஓம் வசிகரா ராஜ வசிகரா அச்சிட்ட பங்காளா தட்சிணாமூர்த்தி துர்கா தேவதாயை நம. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், இதான் அந்த மூல மந்திரம். ஓம் வசிகரா ராஜ வசிகரா அச்சிட்ட பங்காளா தட்சிணாமூர்த்தி துர்கா தேவதாயை நம. இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சித்தியாகும். இந்த மைக்கு உயிர் உண்டாயிடும். மைக்கு உயிர் உண்டானதுக்கப்புறம் நீங்கள் உடனே எடுத்து பயன்படுத்தக்கூடாது. கனகரிஷி பாதம் தொட்டு வணங்கணும் அப்படின்றாங்க. கனகரிஷிங்கிறவர் இந்த மந்திரங்களெல்லாம் உருவாக்கியவர், மிகப்பெரிய மந்திரங்கள்லாம் உருவாக்கினவர் கனகரிஷி. இந்த கனகரிஷினுடைய அதாவது படம் இருந்துச்சுன்னா அதை வச்சு வணங்கலாம். அப்படி இல்லை மனதார நினச்சி அவரை வணங்கிட்டு இந்த மையை எடுத்து இட்டு சென்றால் மன்னவனும் வசியமாவான், சகலமும் வசியமாகும், நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். நீ எந்த காரியத்தை இந்த மையை எடுத்து இட்டுக்கொண்டு எந்த காரியத்தை ஜெயமாகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மையை இடுற வேலையிலே அதுக்கான வேலைகள் நடக்கும். ஏன்னா இந்த மை பிரபஞ்சத்தினுடைய அதாவது ஒன்று கலந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மை. இது நீங்கள் நினைக்கும் போதே எந்த காரியம் நடக்கணுனாலும் அதை நடத்துறது இந்த பிரபஞ்சம்தான், இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களை வசப்படுத்தி நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மை தான் இது. இந்த மை அற்புதமாக வேலை செய்யும். இதை சித்தர்கள் செய்து கைகண்ட முறை இது. இதை செய்து பயன்படுத்துங்கள். அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான மையோடையும் சிறப்பான சித்த பற்றியும் நம்ம அடுத்த காணொலியில் சொல்லுவோம். இன்னொரு விஷயம், தட்சிணாகாளி சித்து, அடுத்தது காமமோகினி சித்து, இதை பற்றி அடுத்த காணொலியில் போடுறேன். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.